மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சத்யா தேவிக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது. மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சத்யா தேவிக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் எமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். வணக்கம் ராஜ்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லலாம். வணக்கம். மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் சத்யா தேவி வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த இடத்தில் திடீரென மயக்கம் ஏற்பட்டது. இதனால் சிறிது பரபரப்பும் ஏற்பட்டது. மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட வேட்பாளர் சத்யா தேவி என்பவர் தலைமை கட்சி அறிவித்து அதன் அடிப்படையில் இன்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அவர் திரளான தொண்டர்களுடன் வருகை புரிந்தார். முன்னதாக அவர் நாம் தமிழர் தொண்டர்கள் 20 சக்கர வாகனங்களிலும் 12 கார்களிலுமாக ஊர்வலமாக புறப்பட்டனர். சமுக்கம் மைதானத்தில் உள்ள தமிழின சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு தொடர்ந்து திறந்தவெளி வாகனத்தில் தொண்டர்கள் புடைசூழ ஊர்வலமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்தனர். ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து உறுதிமொழி எடுத்தனர். உறுதிமொழி எடுத்த நிமிடத்திலேயே அவருக்கு மயக்கம் வந்தது. இதனால் சிறிது நேரம் அந்த திருவள்ளுவர் சிலை அருகேயே அவர் சிறிது நேரம் அமர்ந்தார். அவருக்கு தண்ணீர் மற்றும் நீர் ஆதாரங்கள் கொடுத்து அவருக்கு நீர் ஆதாரங்கள் கொடுத்ததோடு அவருக்கு விபூதியும் பூசி விட்டு அதன் பின்பு அவர் மீண்டும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக புறப்பட தயாரானார்.